ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவளாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவளாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவளாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவளாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவளாக்கினீரே, நான் நம்பும் கேடகா, விடுவிக்கும் தெய்வா, நீரே நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் நீரே நீர்தானையா. குனிந்து தூக்கினீர், பெரியவளாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவளாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவளாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவளாக்கினீரே,
ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். 21 நாட்கள் தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து எங்களுடைய நேரங்களை தேவனுக்காய் எடுத்து உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே வேதத்தை நேசித்து வாசித்து ஆண்டவரே பாதம் அமர்ந்து ஆண்டவரே இந்த 21வது நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. தானியேலே பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ளும் முன்னமே உத்தரவு அருளப்பட்டது. இந்த நவம்பர் மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், இந்த நவம்பர் மாதம் நாங்கள் ஆண்டவரே கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய், ஆண்டவரை நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் ஆண்டவரே மாதமாய் ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். குனிந்து தூக்குகிற ஆண்டவர் ஐயா, உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை பெரியவர்கள் ஆக்குகிற தெய்வம் ஐயா. எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்காய் எரிந்து கொண்டிருக்க ஜீவன் பிரியும் வரைக்கும் ஆண்டவரே உமக்காய் வாழ்கிற அனுபவங்களினால் அனுக்கிரகிக்கப்பட ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து ஆண்டவரே அதில் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை முன்போல் இருக்கும்படி செய்கிறார். எந்தெந்த எல்லைகளிலெல்லாம் எங்கள் ஆண்டவரை சரிப்படுத்த வேண்டுமோ ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணையின் வாழ்க்கையிலே, கர்த்தர் கொடுத்த தொழில்களிலே, கையின் பிரயாசங்களிலே ஆண்டவரே அவைகள் எல்லாம் பழுது பார்க்கப்படட்டும். ஆண்டவரே விழுந்து போனவைகள் எங்கள் தேவனுடைய காயப்பட்ட கரங்களினால் மறுபடியும் எடுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே ஐயா, எங்கள் ஆண்டவருடைய கல்வாரி கரங்களினால், காயப்பட்ட கரங்களினால் அந்த அடைப்புகள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்படட்டும். சத்துருவுக்கு திற உண்ட பகுதிகள் அடைக்கப்படட்டும். குடியிருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி ஆண்டவரே பாதைகள் திருத்தப்படட்டும். உமக்குள் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, உமக்குள் நிலைப்படுத்த எதிர்பார்க்கிற நன்மைகள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தாபிக்கப்பட ஊழியங்களிலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடி நல்ல சத்தமாக ஆமேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து ஆமேன். பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிறவர், அதை முன்போல் இருக்கும்படி செய்கிறவர், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிறவர், நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். பழுது பார்க்கிற ஆண்டவர். ஆமேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நாம மகிமைக்காய் பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை செலுத்தி கரங்களை கட்டி சத்தத்தை உயர்த்தி தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யோ சர்வ வல்ல தேவன், அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ
அல்லேலூயா ஆமென் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த நடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே நடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே சர்வ வல்ல தேவன் அபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் வல்ல தேவன் அபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி ஒப்பிடும் வேளைகளிலே நம்மை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் ஒப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் ஒப்பிடும் வேளைகளிலே நம்மை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் ஒப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் ஒருபோதும் வாதை நாம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒருபோதும் வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா
மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி. நல்ல கரங்களை தட்டி எல்லோரும் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். எதை எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோமோ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயப்படுத்தப்பட்ட முடிவுகள். ஆமென். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதையும் மறந்து போகக்கூடாது. ஆமென். ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதமாய் இருக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவர் அவர். என்ன ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று. ஆமென். அவர் அண்டை நடத்தும் பொழுது எல்லார் மேலும் கிருபை செய்கிறவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற ஆண்டவர். கிருபையினால் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே வேதம் அப்படி சொல்லுது. ஆமென். ஆமென். நல்லா சொல்லி சொல்லி பாட போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். அடுத்தாக்கில் இந்த பகுதிகளில் சொல்லப்படுறது, வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். நமக்கெல்லாம் செய்வாரா? எலியாவுக்கு மட்டும்தான் செய்வார். அப்படியா? கிடையாது. எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது, ஆமென், அவர் ஜெபம் பண்ண பொழுது மழை பெய்யாமல் இருந்தது. அவர் ஜெபம் பண்ணின பொழுது மழை பெய்தது. ஆமென். ஆமென். கிதியோன் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டாரு. ஆண்டவரே, நீர் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கும்னா எனக்கு இப்படி அடையாளத்தை நீர் காட்டணும். ஆமென். சுத்திலும் பனி பெய்திருக்கணும், அப்படி பெய்தது. மறுபடி ஒரு அடையாளத்தை கேட்கும் பொழுது அந்த தோல் சுருள்ல மட்டும்தான் பனி பெய்யணும்னு கேட்ட பொழுது ஜெபத்தை கேட்கிறவரே. நமக்கு சாட்சி உண்டு. நம்ம 25th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது சர்ச்சு எல்லா இடத்துலையும் மழை. பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. ஆமே, எங்கே மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, எங்கள் ஏரியாவில் அந்த சரௌண்டிங்ஸு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த நாட்களில் மழை பெய்யாதபடி நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர். ஆமென். என்ன ஜெபனாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமென். சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ, ஆமென், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும். எத்தனை சூழ்நிலைமைகள் எதிரும் புதிருமாக இருந்தாலும் சூழ்நிலைமைகளை பார்த்து பயந்து போகாம எலியாவின் தேவன் என் தேவன். ஆமென். நான் சொன்னதை செய்கிற தேவன், எனக்கு அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாத இருக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஒரு பெரிய ஒரு சவாலுங்க இருந்தது. அந்த சவாலான சூழ்நிலைமைகளை சமாளிக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலைமைகள், பர்டிகுலர் பர்சன்ஸு போய் ஜெபம் பண்ணுற அவங்க சொல்ல, இவங்களுக்கெல்லாம் அந்த கிருபை கிடையாது, அந்த வரம் கிடையாது, ஆனால் இது நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனம் உவந்து அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய மனப்பூர்வம் எனக்குள்ளே வரல. பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம வேலையை நம்ம செய்வோம், அவர் வேலையை அவர் செய்வார். அவங்க சொன்னாலும் சரி சொல்லட்டாலும் சரி, அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளட்டாலும் சரி, ஆமே, வரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்கள்ட்ட நீ நல்லா சொல்லு, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமே, ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக இந்த சவாலை நம் சமாளிப்பதற்கு, இந்த சவாலை நம்முடைய ஊழிய பாதையிலே சாதனையாய் மாற்றுவதற்கு, அவங்களும் எங்கெங்கேயோ யார் யாரெல்லாமோ வரவழைச்சாங்கங்க, எங்கேயும் காரியம் வாய்க்கலை. ஆண்டவர் தமது தலைமை போதகரை கொண்டே அந்த காரியத்திலே பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த சவாலை சாதனையாக்கி காட்டினார். வரம் இருக்கோ இல்லையோ, கிருபை இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபத்தை தள்ளாதவர், தமது கிருபையை நம்மை விட்டு விளக்காதவர். ஆமென். நல்லா பாட போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்பட்டது கொர்நேலியவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய தான தர்மங்கள் தேவ
சந்நிதியிலே நினைத்து அருளப்பட்டது. ஆமென். ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒன்று கூட அவர் பதிலளிக்காத ஆண்டவர் அல்ல. ஒன்றுக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுப்பாருங்க நம்முடைய ஆண்டவர். அவரை நம்மளை யாருக்கும் அவர் கடனாளி கிடையாது. ஆமென். நாம தான் நன்றிக்கு கடன் பட்டிருக்கிறோமே தவிர அவர் நமக்கு கடனாளி அல்ல. ஆமென். கண்டிப்பா இம்மையிலும் அருமையிலும் நமக்கு பதிலளிக்கிற நல்ல ஆண்டவர். பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்னியினால் பதில் தந்தார் ஜீவ தேவன். எந்தெந்த இடங்களிலே நமக்கு வானம் திறக்கப்பட வேண்டுமோ, ஆமே, எந்தெந்த இடங்களிலே சிறைச்சாலையின் அஸ்திமாரங்கள் அதிர வேண்டுமோ, எந்தெந்த எல்லைகளில் கட்டுகள் கலர வேண்டுமோ, எந்தெந்த எல்லைகளிலே ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமோ, இந்த காலை ஆராதனையிலே எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஆமே ஆமே. அவர் வல்ல பெரும் காரியங்களை செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். யாரும் ஏளனப்படுத்தினாலும் நடக்கலை, இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு, ஜோம் பண்ணேன்னு சொன்னியே, பைபிள் வாசித்தேன்னு சொன்னியே, உபவாசம் பண்ணேன்னு சொன்னியே, ஆலயத்துக்கு போனேன்னு சொன்னியே, 18 வருஷ கூனியை நிமிர பண்ணின ஆண்டவர் கண்டிப்பாக நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நம்முடைய சூழ்நிலைமைகளிலே வியாதி பிரச்சனைகள், குடும்ப குழப்பங்கள், பொருளாதார ஆசீர்வாத குறைவுகள், எதிர்பார்த்த காரியங்கள், பதில் கிடைக்காத காரியங்கள், எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் ஆமென், நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நல்ல தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமென். எலியாவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின். எல்லாரும் வாய் திறந்து தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் நம்பிக்கையோடு நம்ம ஜெபத்தை கேட்கிறவர்
செப்பனிட்டு பலியும் ஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறினான் தேவ மனிதர். கேட்டருளோ என்றே கதறினான் தேவ மனிதர். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் என்றே பணிந்தார் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்டார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே அலங்கங்கள் இடிக்கப்படணும். ஆமேன். தடைகள் மாறணும், கட்டுகள் உடைக்கப்படணும். ஆமேன். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரணும். நமக்கு முன்னால் அடைக்கப்பட்டிருக்கிற இரும்பு கதவுகள் திறக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். பாடலை பாடப்போகிற விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சில நேரம் நல்ல ஜோமனும் பொழுது மனமடிவுகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஜபிக்க விடாதபடி, அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரமான ஆயுதங்கள். நல்ல ஜோமன்னு அவங்களுக்காக வரும்போது அப்படி சொல்லும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளை ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தி, வரம் இருக்கோ இல்லையா, வரம் பெற்றவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, வரம் பெற்ற தேவதாசர்களிடம் எல்லாம் போனாங்க. ஆமே, எங்கெங்கேயோ போனாங்க, ஒன்றும் நடக்கலைங்க. ஆமே. யாரை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவர். ஆமே. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். வரம் இல்லை, கிருபை இல்லை, ஆனா கிருபையினால் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமே. ஜெபத்தை தள்ளாதவர், குறை பார்த்து தூரம் போகிற ஆண்டவர் அல்ல. ஆமே. இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி, அவர் யாக்கோபிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர் இஸ்ரவேலிலே குறை சொல்லுகிறதும் இல்லை. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆமேன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவங்களோடு கூட எவ்வளவு அவருக்கு தூரமாக போனாலும்
நாற்றம் எடுத்த சூழ்நிலைமையில் கூட நல்ல ஒரு ஓமை ஆண்டவர் கூறினார். ஆமென். எத்தனை நாளானாலும் அந்த பன்றிகள் நடுவில் பன்றி சாப்பிட்டதை சாப்பிட்டாலும் உணர்ந்து தகப்பன் அண்டை வரும் பொழுது தூரத்திலே பார்த்த பொழுது ஏங்குகிற ஆண்டவர், என் பிள்ளை எப்போ வராது, என்கிட்ட எப்போ நெருங்காது அவளாய் காத்திருக்கிற ஆண்டவர் அந்த துர்நாற்றத்தை எல்லாம் பார்க்கல. கட்டி பிணைத்து அணைத்து முத்தமிட்டு ஆமென் வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி ஆமென் புத்தியில தெளிவை உண்டாக்கி மோதிரங்களை இட்டு அதிகாரப்படுத்துகிறார். என் பிள்ளை என்கிற முத்திரை எடுகிறார். நல்ல ஆண்டவருங்க. குறையெல்லாம் ஒரு விசை ஆண்டவர் மன்னித்து இரத்தத்தினாலே கழுவி இந்த காலை வேளையிலே நல்ல விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தருவாராக. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை நல்ல உற்சாகமா ஜெபத்தை கேட்கிறவரே, காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடோ எல்லாம் கொடோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. ஐயா வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்போடு ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. எனக்கு ஒரு வார்த்தை வேண்டுதலோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை ஆண்டவரே பதில் தருபவரே,
ஏசையா எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே பதில் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆராதனைக்காக எழுந்து நின்று விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆமென். கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர், கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறவர். ஆமேன். கண்ணீரை கடந்து போக முடியாதவர். ஆமேன். கண்ணீரை கடந்து அவரால் போக முடியாது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பிரத்யட்சமாய் பதில் தருகிறவர். அந்தரங்கத்தில் விடுகிற காரியங்களை வெளியரங்கமாய் பதில் தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த நல்ல நாட்கள்ல ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஐயா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிறவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா எங்களுக்குள் கிரியை செய்ய வல்லமை உள்ளவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கையோடு யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உண்மையா சொல்லுங்க, உண்மையா? நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லும்படி கேட்கிறேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்தர், உன்னத
முழங்கால் படியிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. உங்களுடைய இன்ப சத்தம் என் காதில் துணிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தம் என் காதில் துணிக்கணும். பிரியமானவனே, பிரியமானவளே, நீ வேண்டிக் கொள்ளு முன்னமே உத்தரவு அருளப்பட்டது. நெடுநாளாய் காத்திருக்கிறேனே ஐயா, அநேக வேளைகளிலே வாடி போகிறேனே ஆண்டவரே, மனமடிவு என்னை மேற்கொள்ளுகிறதே, சோர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறேனே ஆண்டவரே. சூறை செடியின் அனுபவங்கள் அநேக வேளைகளிலே என் வாழ்க்கையை விழுங்கி போடுகிறதே. நிறைய நேரத்தில் போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று நிர்பந்த நிலைமைகளுக்குள் நடத்தப்படுகிற வேதனையான அனுபவங்கள் ஐயா, கண்ணீரின் பானம் ஆண்டவரே ஐயா, படுக்கையை கண்ணீரால் நினைக்கிற அனுபவங்கள், நித்திரை இழந்த இரவுகள் ஐயா, சரீர வேதனைகள், மன கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்திலே குழப்பமான சூழ்நிலைமைகள், வாழ்க்கை படகிலே கொடிய அலைகள் வந்து தாக்குகிற சூழ்நிலைமைகள், சூறாவளி காற்று அடிக்கிற சூழ்நிலைமைகள் ஐயா ஆண்டவரே, மடிந்து போகிறோமே, கவலை இல்லையா என்று உம்மை நோக்கி கதறுகிற நேரங்கள் ஆண்டவரே, என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற நேரங்கள், ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர் ஆண்டவரே? ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஏன் மௌனமாய் இருக்கிறீர்? தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஐயா, துரிதமாகவே செயல்படுவீராக, தீவிரமாகவே செயல்படுவீராகவே, சீக்கிரமாகவே செயல்படுவீராக. அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். வேண்டுதலோடு அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப உண்மையா வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு எல்லாரும் கமிட்மெண்டோடு, எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், உம்மை விட யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஒரு முறை கூட விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே,
இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான மாலை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மரண நாள் நியமிக்கப்பட்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட பொழுது, ஆண்டவரே, அந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டி செல்வதற்கு முன்பதாகவே ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசியோடு பேசினீரையா. கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் வேண்டிக் கொண்டதின்படி நாட்களை கூட்டி கொடுத்தீரே. ஆண்டவரே, கண்ணீரை காண்கிறவர் ஐயா, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், உம்முடைய சமூகத்தில் விடுகிற ஒரு துளி கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிறவர், சாம்பலுக்கு சிங்காரத்தை தருகிறவர், துயரத்திற்கு ஆனந்த தைலத்தை தருகிறவர், பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர், நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிக்கிறவர், திறப்புகளை அடைக்கிறவர், பழுதாய் போனதை சீர்படுத்துகிறவர், முன்போல் இருக்கும்படி செய்கிறவர், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிறவர். இந்த காலை ஆராதனை நிலைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு காலமாய் பதில் கிடைக்காத அனுபவங்களோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையிலே பதில் தராத பட்சத்தில் நாங்கள் உம்மை விடுவதில்லை ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. ஆண்டவர் தமது வல்லமையை விளங்க பண்ணி கிருபையினால் ஆண்டவரே ஜெபத்தை தள்ளாதவர், ஆண்டவரே ஐயா அற்புதங்களை செய்கிறவர், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர், கருத்தாய் ஜெபம் பண்ணின ஜெபத்தை கேட்கிறவர், நீதிமான் செய்கிற ஆண்டவரே ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, வார்த்தைகள் காதுகளிலே தொனிக்கட்டும், வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாய் செல்வதற்கு நல்ல பதில்களோடு ஆண்டவரே தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்ல சாட்சி சொல்வதற்கு தேவ இரக்கமும் தேவ கிருபையும் தேவ சகாயமும் எங்கள் தெய்வத்துடைய அனுக்கிரகமும் ஆண்டவரே பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற கிருபைகளும் அருளப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.